friends, welcome to Chennai lunch. இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்ப ருசியான டேஸ்டான பாலுஷா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 கப் மைதா எடுத்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம மைதா எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் சர்க்கரையும் எடுத்துக்கணும். இப்போ 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு இல்லைனா பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு. இப்போ மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 50 கிராம் நெய், 2 கப்புக்கு 50 கிராம் நெய் எடுத்துக்கலாம். இப்போ நெய்யும் மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவோட நல்லா கலந்து வரணும். அந்த அளவுக்கு நல்ல கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அதே அளவு தான், 50 கிராம் வெண்ணெயை உருக்கி அப்படியே சேர்த்துக்க வேண்டியது தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்கலாம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துக்கணும். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் மாவு தளன்னு ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. சாஃப்டாக தான் பிசையணும், இல்லைன்னா பாதுஷா ரொம்ப ஹார்டாக போயிடும். இப்போ விரிச்சு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். இதுதான் கரெக்டான அளவு பிசைஞ்சது. தண்ணி ஜாஸ்தியாக இல்லாமல் கரெக்டாக இருக்குது. இப்போ தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ சர்க்கரை பாகு நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். எந்த கப்புக்கு நான் மைதா எடுத்தேனோ அதே கப்பில் சர்க்கரை எடுத்துக்கிறேன். 2 கப் சர்க்கரை. சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப அதிகமாகவும் ஊற்றிடக்கூடாது. இப்போ ஏலக்காவை பொடி பண்ணி போட்டுக்கலாம். குங்குமப்பூ ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் சேர்க்குறேன். நல்லா இருக்கும் வாசனையாக. குங்குமப்பூ போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவரே தனியாக இருக்கும். இப்போ லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். இப்போ கம்பி பதம் அளவுக்கு நம்ம பாகை ரெடி பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நான் இப்போ தட்டில் ஊற்றி பார்க்குறேன் கம்பி பதம் எப்படி இருந்துட்டு. இது வந்து இன்னும் கொஞ்சம் இருக்கணும். ஃபாஸ்ட்டாக வருது, இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. ரொம்ப ஸ்லோவாக வரணும், அதான் கம்பி பதம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். நான் தட்டில் ஊற்றி வச்சு தான் பார்க்குறது. இந்த மாதிரி கரண்டிலையும் ஊற்றி பார்த்தீங்கன்னா ட்ராப்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக விழும். சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாதுஷா ரெடி பண்ணிடலாம். ஒரு தட்டில் போட்டு நல்லா பரப்பி விட்டுருங்க. மாவை கையாலே தட்டி தட்டி விட்டுருங்க. இப்போ கத்தியால் பாதியாக கட் பண்ணி ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வைங்க. இந்த மாதிரி ஒரு 6-7 வாட்டி பண்ணலாம். அப்போ தான் நமக்கு இன்னும் சாஃப்டாகவும் கிடைக்கும், நல்ல லேயராக கிடைக்கும். கடையில் விற்கிற மாதிரியே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாலே ரொம்ப நல்லா இருக்கு.
பாதுஷாவை போட்டுறேன். 4 பாகா பிரிச்சுக்கிறேன் நான் கத்தியாலேயே. ஒரே அளவாக இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன் நான். இப்போ கையால் நல்லா ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக வேணும்னா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பெருசாக வேணும்னா கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளங்கையில் அழுத்தம் கொடுத்து ஒரு சுருட்டிக்கோங்க. நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அழகாக வந்துடும் பாருங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். உள்ளங்கையில் நல்லா ஒரு சுருட்டி நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நல்லா லேயராக வந்துருக்கு. இப்போவே இந்த மாதிரி எல்லா பாதுஷாவும் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். மிதமான தீயில தான் இருக்கணும். எண்ணெய் வந்து மீடியம் சைஸில் தான் வைக்கணும். நம்ம ஸ்டவ்வை மீடியம் சைஸ்லேயே தான் நம்ம வறுக்கணும் பாதுஷாவை. இப்போ ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நல்லா வெந்த உடனே அதுவே மேலே அழகாக எழும்பி வந்துடும். அப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சாதான் உள்ளெல்லாம் வேகும் நல்லா. தீயை வந்து பெருசாக வைக்கக்கூடாது. இப்போ எல்லாம் மேலே எழும்பி வந்திருக்கு. இப்போ திருப்பி போட்டு எடுத்துடலாம். கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். சக்கரை பாகில் போட்டுடலாம். சூடாக இருக்கும்போது சக்கரை பாகில் போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கணும் சக்கரை பாகில். அந்த அளவுக்கு இருந்தாலே போதும்.